இப்போது ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு மகர ராசிக்காரவங்க வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதாகவும் நிறைய ஜாக்பாட்டுகள் அடிக்க போகும் ராசிகளில் முக்கியமான ஆட்களை வந்து மகர ராசிக்காரங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுடைய அந்த 2026 எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, நம்ம இந்த குருவினுடைய பார்வையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். குரு பகவானுடைய பார்வை 180 டிகிரி நேராக பார்க்குற ராசி வந்து இந்த வருஷத்தில் மகர ராசி தான். திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, அந்த தோஷங்கள் எல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு அற்புதமான சுப நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் நடக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி மகர ராசி. கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு மண்மனை வாகன அமைப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மகர ராசிக்கு நம்ம பலன்கள் சொல்லும்போது செவ்வாயினுடைய சஞ்சாரத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். செவ்வாயும் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயமாக வீடு மண்மனை யோகம் நிச்சயமான முறையில் அமையும். அங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஒரு கோர்ஸ் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி நான் ஃபாரினில் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா நாக்கில் ராகு விஷ நாக்குன்னு சொல்லுவாள். ஸோ வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் ஸ்வீட் கோட்டடாக பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சார்? விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தூய தமிழ்லேயே விநாயகர் அகவல் இருக்குது. அதை அவங்க சொன்னாலே போதுமானது.